நான் உங்க புனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு குணம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க அதை கண்டிப்பா மாத்திக்கணுங்க. அது எந்த குணம்னு சொல்றதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்றேன் இந்த 2 பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க. உங்களால முடியாதுன்னு நீங்க ஒதுக்கி வைக்கிற ஒரு விஷயத்த இங்க யாரோ ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி யாராலையும் முடியாது அப்படின்னு நினைச்ச விஷயம் உங்களால கண்டிப்பா சாதிக்க முடியும். ஓகேவா? ஏன் இத சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லைஃபையும் மத்தவங்க லைஃபையும் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கம்பேர் பண்றதெல்லாம் தப்பு. அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, சூழ்நிலை இருக்கு, குடும்பம் இருக்கு. அதனால கம்பேர்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தான். ஆனா நான் சொல்றேன், கம்பேர் பண்றது நல்லதுங்க. எப்படி தெரியுமா? நாம எந்த மாதிரி கம்பேர் பண்றோம் அதுலதான் இருக்கு விஷயமே. இப்போ நான் இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க லைஃப்ல நல்லா முன்னேறிட்டாங்க. இப்போ நான் என்ன தெரியுமா சொல்றேன், அவனுக்கு என்னப்பா, அவனுக்கு நல்ல பெரிய குடும்பம், நல்ல வசதி இருக்கு, பணம் இருக்கு, நிறைய ஆள்பலம் இருக்கு, அவன் ஈஸியா முன்னேறிட்டான். எனக்கு இது எதுவுமே இல்லையே, நான் எப்படி முன்னேற முடியும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, நான் கம்பேர் பண்ணேன்னா அது ரொம்ப தப்புங்க. அப்ப நான் எப்படி தெரியுமா கம்பேர் பண்ண போறேன்? இப்ப எனக்குன்னு ஒரு திறமை இருக்கு. என்னோட திறமை எந்த ஃபீல்டுல இருக்கோ அந்த ஃபீல்டுல இதுக்கு முன்னாடி ஜெயிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க லைஃப் எப்படி இருக்கு, இப்போ என் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு நான் கம்பேர் பண்ண போறேன். அவங்க திறமையை எப்படி வளர்த்துக்கிட்டாங்க, இப்போ நான் எப்படி வளர்த்துக்கிட்டேன். அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு போராடி இருக்காங்க, இப்போ நான் எப்படி கஷ்டப்பட்டு போராடுறேன். அவங்க எப்படியெல்லாம் பயிற்சி பண்ணியிருக்காங்க, நான் எப்படி பயிற்சி பண்றேன். அவங்க எப்படியெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க, இப்போ நான் எப்படி முயற்சி பண்றேன். இந்த மாதிரி அவங்க லைஃபை என் லைஃபோட பாசிட்டிவா கம்பேர் பண்றேன். அப்ப என்னைக்காவது ஒரு நாள் நான் நினைச்ச அந்த லெஜெண்ட் மாதிரி நான் ஆகிடுவேன். ஓகேவா? இதுதாங்க விஷயமே. அதாவது நாம ஒருத்தர் வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கைய கம்பேர் பண்ணலாம். அதை எப்படி பண்ணணும்? பாசிட்டிவா பண்ணணும். இப்போ என் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை உங்ககிட்ட ஷேர் பண்றேன் பாருங்களேன். நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன வீடியோனா, கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்ட்டு. ஓகேவா? அந்த வீடியோவை நான் காருக்குள்ள உட்காந்து எடுத்திருக்கேங்க. ஏதோ வெளியே போயிருந்தேன், சூழ்நிலை சரி தனியா இருக்கேன், ஓகே எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேங்க. அந்த வீடியோவில் ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, கம்ஃபர்ட் ஜோனை காருக்குள்ள உட்காந்து பேசுறதெல்லாம் ஈஸி தான் அப்படின்னு போட்டிருந்தாரு. எனக்கு படிச்ச உடனே என்ன இப்படி போட்டாங்களே அப்படின்ட்டு தோணுச்சு. சரி ஓகே, சரி நான் ரீப்ளே எதுவும் பண்ணேன். என்ன பண்ணேன் அப்படின்னா, கரெக்டு தான், நான் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்ததால தான் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு போட்டிருந்தேன். எஸ் கரெக்ட். என்னன்னா இப்போ இதுதாங்க தப்பு. ஒன்னால இதெல்லாம் ஈஸியா முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அங்கதான் நம்ம நம்மளோட கான்ஃபிடென்ட்டை குறைச்சிக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ நான் எப்படி கார் வாங்கினேன் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்கிறேன் பாருங்க. நானும் என் ஹஸ்பண்டும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜில் என் ஹஸ்பண்டும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, நானும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் என்னோட ஹஸ்பண்டுக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலை அவருக்கு இல்லை. ஸோ அவர் பிடிச்ச வேலைக்கு ட்ரை பண்ண போகிறாரு இப்போது. ஸோ ஏற்கனவே செஞ்ச வேலையை விட்டுட்டாரு, இப்போ பிடிச்ச வேலைக்கு ட்ரை பண்ண போகிறாரு. நானும் சொன்னேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்க, நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருந்தேன். ஒரு மினிமமான ஒரு சேலரி தான் அந்த மந்த்துக்கு. அதை ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சிட்டி லைஃப்பை முடிச்சிட முடியும் அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் சிட்டியில் இருந்தோம். ஓகேவா? ஸோ நான் ஒர்க் பண்ணேன், அவர் ட்ரை பண்ணிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் அவர் ட்ரை பண்ணி அவரோட அந்த என்ன சொல்கிறது, அந்த கனவு வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வாங்கிட்டார் அவர். அதை வாங்கிட்ட உடனே என்ன சொன்னார், நீ அப்போ வேலைக்கு போனல, இப்போ நீ வேலைக்கு போகாத, நம்ம ஃப்யூச்சரை பார்க்கலாம், நெக்ஸ்ட் குழந்தை இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், நீ வேலைக்கு போகாத அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. ஸோ நான் குவைட் பண்ணிட்டேன். அவருக்கு பிடிச்ச வேலையில் அவர் சேர்ந்ததுக்கப்புறமா அவர் வேறு லெவலில் முன்னேறிட்டார். ஸோ அதுக்கப்புறமா கார் வாங்கணும், அப்புறம் லேண்ட் வாங்கணும். ஸோ இப்படி க்ரோ ஆகிட்டு இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அப்போ யோசிச்சு பார்க்கும் பொழுது, நான் காருக்குள்ளே உட்காந்து கம்ஃபர்ட் ஜோனை பற்றி பேசுகிறேன்னா, அன்னைக்கு நான் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்திருக்கேன் இல்லையா? நானும் என் ஹஸ்பண்டும் வெளியே வந்தோம்ல. அவர் வேலையை குவைட் பண்ணிட்டு அவருக்கு பிடிச்ச வேலையை ட்ரை பண்ணுறாருல்ல, அது அவர் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே நான் முயற்சி பண்ணார். அதே மாதிரி நானும் என்னோட சிங்கிள் சேலரியை வச்சு அந்த குடும்பத்தை ரன் பண்ணோம் இல்லையா? அப்போ நான் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்திருக்கேன்ல. இது நான் தற்பெருமைக்காக சொல்லலை. நான் இப்படியெல்லாமும் கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சாதான் இதுக்கு மேலே ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை என்னால் ஃபேஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ எதுவுமே யாருக்குமே ஈஸியாக கிடைச்சிது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது.
ஓகேங்களா? எல்லாருக்குமே தனித்தனியான ஃபேமிலி பேஸ் தாங்க. எல்லாருக்கும் தனித்தனி திறமை தாங்க. எல்லாருக்கும் தனித்தனி சூழ்நிலை தாங்க. இதெல்லாம் இருந்தாலும் நம்ம லைஃப வந்து மத்தவங்க லைஃபோட நெகட்டிவா கம்பேர் பண்றது ரொம்ப தப்பு. இந்த குணத்த தான் நான் மாத்திக்கணும்ன்ட்டு டைட்டில் வச்சிருக்கேன். புரியுதுங்களா? அப்போ நம்ம லைஃப இன்னொருத்தரோட லைஃபோட நெகட்டிவா கம்பேர் பண்ணக்கூடாது. அவனுக்கு இதெல்லாம் இருக்கு, என்கிட்ட இதெல்லாம் இல்ல அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ண கூடாது. ஓகேங்களா? அதனால தான் முதல்ல இந்த 2 பாயிண்ட் ஒண்ணு சொன்னேன் இல்லைங்களா? அதுல 2வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். யாராலயும் முடியாத எவ்வளோ விஷயங்கள நம்மளால சாதிக்க முடியும். ஓகேங்களா? அவனாலே முடியாதுன்னு விட்டுட்டான். அதை எப்படி நான் செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா, அப்ப நம்மளோட தன்னம்பிக்கை அங்க குறையுதுல்ல. நம்ம தன்னம்பிக்கை நம்ம எப்படி குறைய விடலாம்? அப்ப அது தப்பு. இப்போ என்னால இதெல்லாம் முடியுமா? அவனுக்கு என்ன, அவன் நல்லா இருக்கான்னு நினைக்கும் பொழுதே மொத்த கதையும் முடிஞ்சு போச்சு. நம்ம லைஃப நம்மளே வந்து குறைச்சி எடை போட்டுக்கிறோம். நம்மள நாமளே குறைச்சி எடை போட்டுக்கிறோம். என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு போராடக்கூடிய குணம் நமக்கு தேவை. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஈஸியா நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். முதல்ல நம்ம திறமை மேல நம்ம நம்பிக்கை வைக்கணுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம திறமை மேல மட்டும் நமக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னா யாராலையும் நம்ம திறமையை நம்ப முடியாது. இப்போ ஒரு ஃபேமிலியில ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து எனக்கு பிடிச்ச வேலைக்கு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்றான். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அதெல்லாம் உன்னால முடியாதுடா, இந்த ஏதோ வேலை கிடைச்சிருக்கு நீ அதுக்கு போடா அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையனும் வந்துட்டு வேலைக்கு போவான். ஆனா அவனால அதை சாட்டிஸ்ஃபையா பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அவனுக்குள்ள ஏதோ உறுத்திக்கிட்டு இருக்கும் உள்ள, நமக்கு பிடிச்ச வேலைக்கு நம்மளால போக முடியலையே அப்படின்னு உறுத்தும். அதை அவன் புரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து கஷ்டப்பட்டு போராடி எப்படியோ போராடி அவனுக்கு பிடிச்ச வேலை வாங்குற வரைக்கும் அவனால சாட்டிஸ்ஃபையா இருக்க முடியாது. அவன் வாங்கிட்டானா அவன் லைஃப் சூப்பரா இருக்கும். இந்த இடத்துல அந்த பையன் வந்து மற்றவங்க பேச்சை கேட்டு ஆமா நம்மளால முடியாது போல அப்படின்னு நினைச்சிட்டானா அவன் லைஃப் வந்து முன்னேற முடியாதுங்க. இல்ல யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அவங்களுக்காக வேலைக்கு போறோமா போலாம், ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் என் லைஃப்ல நான் நினைச்ச வேலையை என்னால போக முடியும், என் திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அந்த பையன் நினைச்சா கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அந்த பையன் அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ முடியும். ஓகேங்களா? நம்ம சூழ்நிலை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோங்க, சுத்தி இருக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோங்க, நாம நம்மள நம்பணும். அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது மட்டும்தான் கனவுல நம்ம ஜெயிக்க முடியும். நாளைக்கு ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு நம்பிக்கை வச்சுட்டு நாளைக்கு ஜெயிக்க முடியுமானா முடியாது. ஐயோ நம்ம நம்பிக்கை வச்சோமே நம்ம ஜெயிக்கலையே அப்படின்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்க திறமைய நம்புற நீங்க அதே நேரத்துல உங்க திறமைய வளர்த்துக்கணும். உங்க திறமைய நீங்க யூஸ் பண்ணணும். அதை அப்படியே பூட்டி வச்சுக்கிறதா எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு கட்டத்துல மேல உங்க திறமைய அழிஞ்சு போக கூட வாய்ப்பு இருக்கு, நீங்க அதை பூட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ எந்த சூழ்நிலை எப்படி இருக்கட்டும், குடும்ப சூழ்நிலை இருக்கட்டும், பண சூழ்நிலை இருக்கட்டும், ஓகேங்களா, உங்க மனநிலைமை எப்படி வேணாலும் இருக்கட்டும், உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை மட்டும் எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. விட்டு கொடுக்கவும் முயற்சி பண்ணாதீங்க. ஏதோ ஒரு மூலையில அந்த ஆசை, அந்த கனவு, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கோங்க. அடிக்கடி நினைச்சு பாருங்க, கண்டிப்பா அது ஒரு நாள் நிஜமாகும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை எப்பவுமே ஹையில் வச்சுக்கோங்க. உங்கள் மேலே இருக்கிற திறமையை மதிக்க கற்றுக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியங்க. கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ.